எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல கோவில்களில் கொடுக்கப்படும் பூ மாலைகள், வில்வம் போன்றவற்றை என்ன செய்வது, எப்படி பயன்படுத்துவது என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும். சிலருக்கு சில தெய்வ சன்னதிகளில் கொடுக்கும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வரலாமா, வரக்கூடாதா, கோவிலில் கொடுப்பதை எப்படி வேண்டாம் என்று சொல்வது என்ற குழப்பங்களும் இருக்கலாம். கோவிலில் கொடுக்கும் பூக்கள், மாலைகளை என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பது பற்றிய சில தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாம கோவிலுக்கு போகும் பொழுது பூ, பழம், தேங்காய், மாலை போன்ற பல பொருட்களை பிரசாதமாக நமக்கு தருவாங்க. பக்தர்கள் வாங்கி கொண்டு சென்று கொடுக்கும் பூக்கள், மாலைகள் போன்றவற்றை சுவாமிக்கு சாற்றிய பிறகு மீண்டும் எடுத்து வந்து அவங்களுக்கே பிரசாதமாக கொடுப்பதும் கூட உண்டு. இப்படி கொடுக்கும் பொருட்களை அப்போ மட்டும் பக்தியோடு வாங்கிட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து அலட்சியமாக வைக்கவும் கூடாது. இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருட்கள், இறைவன் சன்னதியில் இருந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே தெய்வீக தன்மை நிறைந்ததுதான். கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் பூக்கள் உதிரி பூக்களாக இருந்தா அதை தொடுத்து பெண்கள் தலையில் வைக்கலாம். ஆண்களாக இருந்தால் அதை அப்படியே வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம். கட்டிய பூவாக இருந்தால் தாய்க்கோ, மனைவிக்கோ, தங்கைக்கோ தாராளமாக கொடுத்து தலையில் வைத்துக் கொள்ளவும் சொல்லலாம். ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக பூக்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தினருக்கு அதை பகிர்ந்தும் கொடுக்கலாம். எந்த தவறும் கூட கிடையாது. ஒருவேளை சுவாமிக்கு சாற்றப்பட்ட மாலையை பிரசாதமாக கொடுக்கறாங்கன்னா அதை கார், இருசக்கர வாகனம் இருந்தா அதற்கு மாலையாக போடலாம். அதற்கு பதிலாக கோவிலில் உள்ள சுவாமிக்கு சாற்றிய மாலையை வீட்டில் உள்ள சுவாமிக்கு எக்காரணம் கொண்டும் அணிவிக்கவும் கூடாது. இறைவனுக்கு ஒருமுறை சாற்றப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் பொருட்களுக்கு நிர்மாலயம்னு பேரு. அதாவது அவை மீண்டும் இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றது கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி நாம அதை மீண்டும் வழிபாட்டிற்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமும் கூட. வாகனங்களுக்கு போட முடியாதவங்க கோவிலில் தரும் மாலைகளை வீட்டில் உள்ள பூஜை அறையின் நிலைவாசலில் அல்லது வாயில் கதவின் நிலைவாசலில் மாட்டியும் வைக்கலாம். அது காய்ந்த பிறகு அதை செடிகளின் கீழோ அல்லது மரத்தின் கீழோ போட்டும் விடலாம். அப்படி மாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லாதவங்க கோவிலிலோ அல்லது வீட்டிற்கு அருகிலோ ஏதாவது மரம் இருந்தா அதில் மாட்டியும் விடலாம். பூஜைக்கு பயன்படுத்த பூ இல்லைன்னு நினைக்கிறவங்க பூக்கள் இல்லாமலும் தாராளமாக பூஜைகளை வீட்டில் செய்யலாம். வில்வ இலைகளை வாங்கி வந்து அதை பத்திரப்படுத்தியும் வைக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பூஜைக்கு வில்வ இலைகளை பயன்படுத்தலாம். வில்வ இலைகளுக்கு நிர்மால்யம் கிடையாது. வில்வ இலையை மட்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதற்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. எத்தனை முறை பயன்படுத்தினாலும் அதனுடைய தெய்வீக தன்மை மட்டும் குறையாது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.